வணக்கம். இந்த பதிவை நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு பார்த்தேன்னா, முருகனை பத்தி நமக்கு தெரியாதது எதுவும் இல்ல அப்படின்னு ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. முருகனை பத்தி ஏதும் தெரியாதது நமக்கு இல்லைன்னு நினைச்சா ஆகுமா? நம்மளை பத்தியே நம்மளால இன்னும் புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் முருகனை பத்தி எப்படி எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்? தப்பு. அது அகம்பாவத்தோட அறிகுறி. இல்ல. நமக்கு முருகப்பெருமான் அவதரித்தத படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம், படிச்சிருக்கிறோம். அதாவது தாரகாசுரன், சிங்கமுகன், இன்னொருத்தன் பத்மாசுரன். இந்த 3 பேரும் நெடுங்காலம் தவம் இருந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அவர் ஒரு கட்டத்துல அவங்களுக்கு காட்சி அளித்து என்ன வேணும் கேளுங்கன்னு கேட்கிறாரு. உடனே அவங்க தங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு இவங்க முழிச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அவர் போய் தியானத்துல உட்கார்ந்துடுறாரு சிவபெருமான். 3 உலகங்களையும் ஆளுகின்ற வல்லமையோடு அவங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தேவர்கள் எல்லாம் பயந்து சிவபெருமான் கிட்ட ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது அவர் தியானத்துல இருக்கிறாரு. களைச்சன்னா பாவம், அப்புறம் பழிக்கும் ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லி மன்மதனை ஏவி விடுறாங்க. மன்மதன் போய் அவர் மேல மலர்கனை வீச அவர் விழிக்கிறார். விழித்து எதிர இருக்கிற மன்மதனை பார்த்ததும் கோபத்துல எரிச்சிடுறாரு அவர். அது ஒரு தனிக்கதை. இப்ப என்ன ஆகுது, அந்த தேவர்கள்லாம் இப்ப கேக்குறாங்க, இந்த மாதிரி இந்த அசுரர்களுடைய தொல்லை தாங்க முடியல, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வரம் கொடுத்தவர்கிட்ட தான் நான் போய் கேட்க முடியும். அதுக்கான வழி என்னன்னா, அவர் என்ன செய்யறாரு, இன்னும் ஒரு 5 தலைகளை உண்டாக்கி, சிவபெருமான் 5 தலைகளை உண்டாக்கி, ஒவ்வொரு தலையிலும் நெற்றியிலும் இருக்கிற அந்த நெற்றிக்கண்ணை திறந்து 6 தலைகளிலிருந்தும் 6 தீப்பொறிகள் வருது. இந்த 6 தீப்பொறியையும் அக்னி பகவான் கையில ஏந்திக்கிறார். அக்னி பகவான் கையில ஏந்திக்கிட்டு வாயு பகவானோட துணையோட கிளம்பி வர்றாங்க. கையில இருந்து இறங்கி வரும்போது, காசி கிட்ட வரும்போது அவருக்கு வெப்பம் தாங்க முடியல. யாருக்கு? அக்னி பகவானுக்கே வெப்பம் தாங்க முடியல. சூடு தாங்காம அவர் கங்கையில போட்டுறார். கங்கையில போட்டதும் அந்த தீப்பொறிகள் அணையல. மாறா கங்கை நீர் பூரா வெப்பமாகி வெளியேறுது. அதை பார்த்த கங்கா தேவி அந்த பொறிகளை எடுத்துட்டு போய், தீப்பொறிகளை எடுத்துட்டு போய் சரவண பொய்கையில சேர்க்கிறாங்க. அங்க இருக்கிற கார்த்திகை பெண்கள் அவரை வளர்க்கிறாங்க. இது நம்ம படிச்சது, தெரிஞ்சுக்கிட்டது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அவரை பத்தி. இது போக முருகன் சம்பந்தப்பட்ட பழமொழிகள் நிறைய இருக்கு. அதாவது இவ்வளவு வயசுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பாத்தீங்கன்னா, சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும் அப்படின்னு ஒரு பழமொழி. ஆப்பைங்கிறது ஒரு அரண்டி. சிரட்டைய அதாவது கொட்டாங்குச்சிய ஒரு குச்சியோட சேர்த்து இணைச்சிருப்பாங்க. இதைத்தான் அந்த காலத்துல சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தினாங்க. அது பேர் அகப்பை. ஆனா அதை கூட ஒழுங்கா சொல்லாம ஆப்பைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பழமொழிக்கு முழுமையான அர்த்தம் இந்த சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும்னு, சமைக்கிற காலியான பானைய அந்த அகப்பையில இருந்து சுரண்டுனா என்ன வரும்? ஒண்ணும் வராதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையில சஷ்டியில விரதம் இருந்தால், முருகனை நினைத்து விரதம் இருந்தால், உள்ளிருக்கும் கர்ப்பப்பை அகப்பையில் குழந்தை வருங்கிறது பழமொழி. இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சு சஷ்டி விரதம் எல்லாம் அனுஷ்டிக்கிறாங்க. முருகனோட அருளால குழந்தை எல்லாம் பிறக்குது. இதை தவிர நிறைய பழமொழிகள், தெரியாத, புரிஞ்சுக்கிற முடியாத பழமொழிகள் இருக்கு. வயலூர் இருக்க அயலூர் தேவையா அப்படின்னு ஒரு பழமொழி. வயலூர்ல முருகன் இருக்காரு. அங்கே அவர் கீர்த்தியோட இருக்காரு. கீர்த்திங்கிறது அவருடைய புகழ்.
அது வயலூர் முருகன் ரொம்பவும் பிரபலமானவர். அதுக்காக இன்னொரு ஊருக்கு போய் முருகனை தரிசிக்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. வயலூர் இருக்க அயலூர் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேலை வணங்குவதே வேலை. அது நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வணங்குவோம். அதுல ஒன்றும் இது இல்லை, சந்தேகம் இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா, முருகனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை, மிளகுக்கு மிஞ்சிய மருத்துவமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டுல கூட சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு மருத்துவ குணம் மிக்கது மிளகு. ஏதாவது சின்ன பூச்சி கீச்சி கடிச்சிருச்சுன்னா வெத்தலைக்குள்ள வச்சிருந்து எண்ணி மிளக ஒத்தப்படையில வைப்பாங்க. வச்சு இந்த பக்கம் அந்த பக்கமா ஒதுக்கிக்கிற சொல்லுவாங்க. கடிச்சு சாப்பிடக்கூடாது, அந்த சாறு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அப்புறம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுவும் அதுக்கு அர்த்தம் அதே மாதிரியான ஒரு இதுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா, கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கந்த புராணத்துல இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை. நம்ம கந்த புராணத்தை முழுமையா படிச்சோம்னாக்கா அது தெரியும். இது இன்னொரு புராணத்தையும் படிச்சா எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தெரியும். இது ஒரு விதம். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்பனை பாடிய வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேனோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்பன்னா சிவபெருமான், முருகனுடைய அப்பன்னா சிவபெருமான். அவரை பாடின வாயால ஆண்டி சுப்பனை பாடுவேனோ, சுப்பிரமணியனை பாடுவேனோ அப்படின்னு யார் சொல்லியிருக்கான்னு தெரியல. இருக்கு. அது மாதிரி ஒரு தெய்வத்தை வணங்கினவங்க அவங்க அந்த தெய்வத்து மேலேயே பற்று கொண்டு இருந்ததெல்லாம் இருக்கு. பார்வதியும் சிவனும் ஒன்னா இருக்கும்போது பிருகு முனிவர் சிவனை மட்டுமே வலம் வர்றதும் அதை பார்வதி பார்த்து என்னோட ஏன் அவரு என்ன வணங்க மாட்டேங்கிறாருன்னு கேட்டு 2 பேரும் நெருக்கமா உட்காரும் போது பிருகு முனிவர் வண்டு வடிவம் எடுத்து நடுவுல இடைவெளி வழியா கிளம்பி சுத்திட்டு போனாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதனால அந்த அப்பனை பாடிய வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேணும் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்புறம் பாத்தீங்களா, செந்தில் நமக்கு இருக்க வேறு சொந்தம் நமக்கு எதற்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. சொந்தம் நமக்கு எதுக்கு, அவர் செந்தூரான் இருக்காரு, இப்ப சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல, இப்படிதான் நினைக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா, செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணை. அந்த காலத்துல திரைகடலோடி திரவியம் தேடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. அது மாதிரி நிறைய அந்த காலத்துல இந்த செட்டியார்கள்ங்கிறவங்க வணிகத்துல சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. அது நாடு கடந்து போய் பர்மா, இலங்கை, தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் போய் இருக்கிறாங்க. கப்பல்ல போய் தான் அவங்க வியாபாரம் செய்திருக்கிறாங்க. அதுக்கு சாட்சியா இன்னைக்கும் செட்டிநாடு அப்படிங்கிற இதே இருக்குது. செட்டிநாடு மசாலாவுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு. செட்டிநாடு மசாலா எல்லாமே அவங்க பார்த்து பார்த்து போற நாடுகள்ல இருந்து பார்த்து பார்த்து கொணர்ந்தது பாதி, இங்க இருக்கிறது பாதி. அதுல அவங்க எப்படி எப்படிலாம் சுவையை கூட்டலாம் குறைக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த தூண்கள், பர்மா தேக்கு ஜன்னல்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்க கொண்டு வந்த அந்த மரங்கள், தேக்கு மரங்கள், அவங்களுக்கு போக அவங்க இங்க அதை வச்சு வாணிபம் செய்து அங்க இருந்து குறைச்ச விலைக்கு வாங்கிட்டு இங்க வித்திருக்கிறாங்க. இதுக்கு சாட்சியா கட்டியம் கூறுற மாதிரி செட்டிநாடு வீடுகள் இருக்குது. இப்ப இத்தனை பழமொழியும் இருக்கு, புரிஞ்ச பழமொழியும் இருக்கு, புரியாத பழமொழியும் இருக்கு. ஆக என்ன செய்யணும்னா, நம்ம தேடலை விடக்கூடாது. எப்பவும் தேடிக்கிட்டே இருக்கணும், என்ன நமக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ உங்களுடைய நேரத்தை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்திருப்பேன். நீங்க
நீங்க இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா நாளைய வீடியோவும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்.